ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரகரிசியில் உளுந்தங்கஞ்சி தான் பண்ண போறேன். அதுக்கு 1.5 கப் வரகரிசி எடுத்துக்கிட்டேன். 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா வரகரிசியில நிறைய அழுக்கு இருக்கும். நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் அதுல 3 பங்கு தண்ணி ஊத்தி அது கூடவே பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை பொடி, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா முருங்கைக்கீரை கிடைச்சதுன்னா 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்து சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் தேங்காய் பூ இல்லைன்னா 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா வரகரிசி உளுந்தங்கஞ்சி ரெடி. இது நீங்க வெயிட் லாஸ் ரெசிபியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல இது நல்ல ஹெல்த்தியும் கூட. இன்னைக்கு மதியம் என்னோட ஸ்கூல் லஞ்சுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர், அது கூட கொஞ்சம் ப்ளூபெர்ரி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க மதியம் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு இல்ல ஏதாவது நட்ஸ், ஏதாவது ஃப்ரூட்ஸ், ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேக வச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு டே பூரா நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அது கூடவே நல்லா நிறைய தண்ணி குடிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி டெய்லி சாப்பிடுவீங்களான்னு கேட்டா டெய்லிலாம் சாப்பிட மாட்டேங்க. வாரத்துல ஒரு 4 நாள் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ரைஸ், சாம்பார் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். இட்லி இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடுவேன். பட் ஆனா அளவா சாப்பிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.